This video is sponsored by SBO Digital Marketing Part-Time Job. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் மூலம் மாதம் 21,000 சம்பாதிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8344268377. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. ஜாதகத்தில் 12 ராசிகளில் 9 கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இந்த 9 கிரகங்கள் ராசி சக்கரத்தில் அமைந்திருக்கின்ற பொழுது 1ஆம் ராசி, 2ஆம் ராசி, 3ஆம் ராசி, 4ஆம் ராசி, 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, 10ஆம் ராசி, 11ஆம் ராசி, 12ஆம் ராசி. 12 ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும். கிரகங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ராசியில் தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 12 லக்கணங்கள் உருவாகும். சூரியன் 5ஆம் ராசியில் இருக்கிறார், மகர லக்கணத்திற்கு 5ஆம் ராசியில் இருக்கிறார் என்றால் அடுத்தது கும்ப லக்கணத்துக்கு 4இல் இருப்பார், மீன லக்கணத்திற்கு 3இல் இருப்பார், மேஷ லக்கணத்திற்கு 2இல் இருப்பார், ரிஷப லக்கணத்துக்கு 1இல் இருப்பார், மிதுன லக்கணத்திற்கு 12இல் இருப்பார், கடக லக்கணத்திற்கு 11இல் இருப்பார், சிம்ம லக்கணத்திற்கு 10இல் இருப்பார், கன்னி லக்கணத்திற்கு 9இல் இருப்பார், துலாம் லக்கணத்திற்கு 8இல் இருப்பார், விருச்சிக லக்கணத்திற்கு 7இல் இருப்பார், தனுசு லக்கணத்திற்கு 6இல் இருப்பார். இப்படி லக்கணங்கள் தான் ஒரு நாளைக்கு 12 ராசிகளிலும் மாறும். கிரகங்கள், சூரியன் என்பவர் அந்த ராசியிலேயே தான் ஒரு நாளைக்கு இருப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் எந்த ராசியில் இருக்கிறது என்பதை லக்கணங்களே மாறி நம்மளுக்கு உணர்த்தும். இந்த ஜாதகத்தில் பாவ கணிதம், முதலில் ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் கிரகம் இருக்கும் இடத்தை வைத்து பலனை சொன்னார்கள். பிறகு அதற்கு அடுத்த படியாக துல்லியத்தை நோக்கி பாவ கணிதம் என்று எடுத்தார்கள். இந்த ராசி கணிதத்துக்கும் பாவ கணிதத்திற்கும் என்ன வேறுபாடு? 12 ராசிகள் சேர்ந்தது ராசி சக்கரம். இதில் மகர லக்கணம்னு விழும். இப்போ இதில் சூரியன் 5ஆம் ராசியில் இருக்கிறார். மகர லக்கணத்திற்கு சூரியன் 5ஆம் ராசியில் இருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. இது பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் சூரியன் இங்கு இருக்கிறார், மகர லக்கணத்திற்கு 5இல் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மகர ராசியில் 9 பாதங்கள் இருக்கிறது. இந்த 9 பாதத்தில் கார்த்திகை 3 பாதம், திருவோணம் 4 பாதம், மொத்தம் 7 பாதம், அவிட்டம் 2 பாதம், 7 2 9 பாதங்கள் இருக்கிறது. இந்த 9 பாதத்தில் ஒரு உயிர் பிறக்கின்ற பொழுது, இந்த ஜாதகர் பிறக்கின்ற பொழுது அவருக்கு லக்கண புள்ளி விழுந்தது உத்திராடம் 3. இந்த உத்திராடம் சூரியன் நட்சத்திரம். இந்த உத்திராடம் 3ஆம் பாதத்தில் லக்கணம் விழுகிறது. அப்பொழுது முதல் பாதம், 2ஆம் பாதம் சூரியனின் உத்திராடம் நட்சத்திரம் தனுசில் ஒரு பாதம் தொடங்குகிறது. மீதி 3 பாதங்கள் மகரத்தில் இருக்கிறது. இந்த மகரத்தில் உத்திராடம் 3ஆம் பாதம் ஒரு பாதம், 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் லக்கணம் விழுகிறது. இந்த பாவ கணிதம் என்றால், இப்பொழுது ராசியில் பார்க்கின்ற பொழுது சூரியன் 5இல் இருக்கிறார். ஆனால் பாவ கணிதத்தில் இந்த லக்கணம் விழுந்த புள்ளியில் இருந்து நாம் பகுக்க வேண்டும். இங்கு 2வது, அதாவது இந்த ராசியில் உத்திராடம் 2, உத்திராடம் 3ஆம் பாதத்தில் லக்கணம் விழுகிறது என்றால், இந்த ராசியில் அவிட்டம் 4ஆம் பாதத்தில் 2ஆம் வீடு தொடங்கும். இந்த ராசியில் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் 3ஆம் வீடு தொடங்கும்.
புரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அது 2ஆம் வீட்டில் இருக்கிறது என்று பொருள். இப்படி இங்கு கேது நட்சத்திரம் அசுபதி 2ஆம் பாதத்தில் இருந்துதான் 4ஆம் ராசி தொடங்கும். 4ஆம் பாவம், ராசி பாவம் வீடு எது என்றாலும் இங்கு கேதுவின் 2ஆம் பாதத்தில் தான் 4ஆம் பாவம் தொடங்கும். அதே போல கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தான் 5ஆம் பாவம் தொடங்கும். இங்கு சூரியன் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். ஆனால் 5ஆம் பாவம் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தொடங்குகிறது. சூரியன் 2ஆம் பாதத்தில் இருப்பதால் அவர் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆனால் பொதுவா ஜாதகம் பார்க்கின்ற பொழுது லக்னத்திற்கு 5இல் சூரியன் இருக்கிறார் என்று நாம் சொல்வோம். இது துல்லியத்தை நோக்கி பாவ கணிதம். லக்னம் விழுந்த புள்ளியில் இருந்து கணக்கெடுத்தோம் என்றால் சூரியன் இந்த ராசியில் முதல் 9 பாதங்களில் முதல் பாதத்தில் கார்த்திகை 2ஆம் பாதம் தொடங்குகிறது. அதில் சூரியன் இருக்கிறார். இந்த சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். உத்திராடம் சூரியனுடைய சொந்த நட்சத்திரம். உத்திரம் சூரியனுடைய சொந்த நட்சத்திரம். இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் மூன்றும் சூரியனின் சொந்த நட்சத்திரங்கள். இந்த பாவக்கணிதம் ராசி சக்கரத்தில் இருந்து பாவக்கணிதம் மூலம் ஒரு ஜாதகருக்கு துல்லியத்தை நம்மளுக்கு உணர்த்துகிறது. இப்பொழுது சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த லக்கணத்திற்கு 5இல் இருக்கிறார். அவர் வீடு 8, 5 8ஆக செயல்படும் என்று கூறுவார்கள். இது ஆரம்பத்தில் அடிப்படை பாரம்பரியம் என்பதே ஜோதிடம் தான். இதை பாரம்பரிய ஜோதிடம் இப்போ ஜோதிடம்லாம் கிடையாது. எந்த ஒரு பொருளும் புதிதாக உருவாக்கப்படுவதற்கு மூலப்பொருட்கள் தேவை. எந்த துறையாக இருந்தாலும் சரி, ராக்கெட்டு, ஏவுகணைகள் எது தயார் செய்தாலும் சரி, அது மூலப்பொருள் அதே தான். அதை வைத்து பல டெவலப்மெண்ட் பண்ணி புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் மூலப்பொருள் அதான். அதே போல் ராசி கணிதம், பாவ கணிதம், தசா கணிதம், புத்திநாத கணிதம் என்று பல கணித முறைகள் இருக்கிறது. இதில் ராசி கணிதம் முதல் அடிப்படை. இதை படித்து பாவ கணிதத்திற்கு வர வேண்டும். அடுத்தது தசா கணிதத்திற்கு வர வேண்டும். அதற்கடுத்து பாவ புத்திநாதன் கணிதத்திற்கு வர வேண்டும். இன்ற காலகட்டம் வரை பாவ புத்திநாதம் கணிதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜாதகத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாவ புத்திநாத கணித முறை. அப்போ ராசி கணிதம், பாவ கணிதம், தசா கணிதம், புத்திநாத கணிதம், இப்படி ஜாதகத்தில் புதியதாக உருவாக்கி கொண்டுதான் இருப்பார்கள். இன்னும் 300 வருடம், 200 வருடம், 500 வருடம் சென்ற பிறகும் புதிதாக கண்டுபிடிப்புகள் வரும். அதை காலத்திற்கு தகுந்தபோல் புதிதாக கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு துறையிலும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஜோதிடத்திலும் அப்படி வந்ததுதான். ராசி பார்த்து பலன் சொல்வது, பாவம் பார்த்து பலன் சொல்வது, தசாநாதன் பார்த்து பலன் சொல்வது, பாவ புத்திநாதன் பார்த்து பலன் சொல்வது, இப்படி வரிசலாக புதிய பரிமாணங்களை ஜோதிடத்தில் உருவாக்கினார்கள். ஆனால் ஜோதிடர்கள் ராஜ் சக்கரத்தை பார்த்து உடனே இங்கே 5இல் இருக்கார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பலன் சொல்லுவாங்க. இந்த ஜாதகருக்கு லக்கணத்திற்கு 5இல் சூரியன் இருக்கிறார். ஆனால் லக்கண புள்ளியில் இருந்து எடுக்கின்ற பொழுது அவர் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். இப்படி துல்லியமாக கிரகம் இருக்கின்ற இடத்தை முதலில் துல்லியமாக நாம் கணக்கிட்டு தெரிந்து கொண்டால் ஜாதகத்தில் பலன் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். வரும் வாடிக்கையாளருக்கு நாம் துல்லியமாக பலன் சொல்வோம். இப்பொழுது இந்த ஜாதகருக்கு 5இல் சூரியன் இருந்தால் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆகவே அவருடைய வீடு சிம்மம். இது லக்கணத்திற்கு 8ஆம் வீடு. 5 8ஆக செயல்படும். இந்த 5 8 என்பது காதல். 5ஆம் வீடு காதல், 8ஆம் வீடு வலி, வேதனை, பிரச்சனை. காதலில் இவர்களுக்கு பிரச்சனை வரும். குழந்தைகளால் இவர்களுக்கு அசிங்கம், அவமானங்கள் வரும். கலைகளில் அவப்பெயர்கள் வரும். இப்படி 5ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் இதெல்லாம் செய்வார் என்று நாம் பலன் சொல்லலாம். ஆனால் பாவ கணிதம் எடுக்கின்ற பொழுது லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார். ஆகவே சூரியன் 4இல் இருந்து அவருடைய சொந்த வீடான 8ஆம் வீட்டுடன் தொடர்பு கொள்வதால்
4, 8 என்பது சூரியன் இந்த ஜாதகருக்கு வண்டி வாகனங்களில் விபத்தை ஏற்படுத்துவார் என்பதை காட்டும். இப்படி கிரகங்கள் ராசி சக்கரத்தில் இருக்கும். ஆனால் அது பொதுவானது. லக்கண புள்ளிகள் விழுகின்ற பொழுது ஒவ்வொரு வீடாக மாறும். அதே நேரத்தில் லக்கண புள்ளி அந்த ராசியிலிருந்தே கணக்கு எடுக்கின்ற பொழுது கிரகங்கள் இருந்த இடத்திலேயே இருக்கும். ஒரு சிலது இங்கு 1ஆம் பாதத்தில் தொடங்கி இருந்தால் இந்த சூரியன் 5லே இருந்திருப்பார். ஆனால் அவர் இந்த ராசியில் 2ஆம் பாதத்தில் தொடங்குவதால் உத்திராடம் 3 என்பது இந்த ராசியில் 2ஆம் பாதம், சூரியன் கார்த்திகை 2 என்பது இந்த ராசியில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்துக்கு மேலே தான் 5ஆம் பாவம் தொடங்கும். ஆகவே சூரியன் இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 4ல் இருக்கிறார். ஆகவே சூரியன் 5ஆம் வீட்டின் பலனை தரமாட்டார், 4ஆம் வீட்டின் பலனை தருவார். 8 என்பது விபத்தை குறிக்கும், வலி வேதனைகளை குறிக்கும், கஷ்டங்களை குறிக்கும், துன்பத்தை குறிக்கும், துயரத்தை குறிக்கும். 4 என்பது வீடு, வண்டி, வாகனங்கள், தாயார் ஆகியவரை குறிக்கும். இவர் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கும் காரகங்களால் இந்த ஜாதகருக்கு கெட்ட பலன்களே நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக கூறலாம். இதற்காகத்தான் பாவக்கணிதம் பயன்படுத்தப்பட்டது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இந்த பாவக்கணிதத்தை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ராசி கணிதம் முதல்ல லக்னம் இருந்தவொடனே ஒரு ராசி எடுத்துக்கிட்டு கிரகங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அடிப்படையில் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட பலன். அந்த பலன் சரியாக இல்லை என்பதால் பாவ பகுப்பு முறைக்கு சென்றார்கள். இந்த பாவ கணிதத்தில் நீங்கள் ஒரு 50% துல்லியமாக சொல்லலாம். இதற்கு அடுத்தது தசா கணிதம் இருக்கிறது, அது ஒரு 70% சொல்லலாம். இதற்கடுத்து பாவ புத்திநாதன் கணிதம், அதை பயன்படுத்தி பலன் சொல்லீர்கள் என்றால் வரும் வாடிக்கையாளர்களுக்கு 100% பலனை சொல்ல முடியும். இப்படி ஜோதிடத்தில் பல கணித முறைகள் பலன் சொல்வதற்காக நம் முன்னோர்கள் பகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாடங்களை ஜோதிடர்கள் நன்கு தெரிந்து கொண்டால் வரும் வாடிக்கையாளர்களுக்கு நல்வழியை காட்டலாம். ஜாதகம் பார்க்கும் ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8344268377, மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 2 ஒன்று தான், 8344268377. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பெயர், பிறந்த இடம், தேதி, நேரம் இந்த 4ஐயும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு ஒரு ஜாதகத்திற்கு 500 ரூபாய் பார்ப்பதற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஜிபே இதே நம்பர் தான், இந்த நம்பருக்கு 500 ரூபாய் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் கணித்து பலன் சொல்லப்படும். ஃபோன் மூலியமாகவே, நேரடியாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்பொழுது நீங்கள் செய்ய போகும் செயல்களுக்கு அந்த செயல்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்பதை துல்லியமாக சொல்லப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து யூடியூப் சேனலில் ஜோதிடத்தை பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை, பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா, ரவி. நன்றி.